வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. ப்ளவுஸை வச்சு ப்ளவுஸ் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு மீதி உள்ள துணி தான் கைக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த துணியை நம்ம 4ஆக மடித்து போட்டுக்கலாம். மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். 4 பீஸ் இருக்கு பாருங்க. கையோட கீழ்ப்பகுதி மடிச்சு தைக்கிறதுக்காக 1.25 இன்ச் அளவு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மார்க் பண்ண லைன்லேருந்து நம்ம கையோட சுற்றளவை ப்ளவுஸை வச்சு நம்ம அளந்துக்கிறோம். கையோட கீழ் சுற்றளவு என்ன மார்க் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கையோட கீழ் சுற்றளவு. இப்போ கையோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். கை சுற்றளவு மார்க் பண்ண லைன்லயே கரெக்டா ஸ்லீவை வச்சு மடிப்பு பகுதி பக்கம் கை உயரத்தை மார்க் பண்ணணும். கரெக்டா அந்த ஷோல்டர் தையல்லேருந்து 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி ஸ்லீவை சுருக்கம் இல்லாம நல்லா இழுத்து பிடிச்சு ஸ்லீவோட அடிபாகம், அதாவது ஆர்ம் ஹோல் கிட்ட 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழ் சுற்றளவோட மார்க்கையும் ஆர்ம் ஹோல் மார்க்கையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கையோட உயரத்தையும் ஆர்ம் ஹோலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கையோட உயரத்திலேருந்து 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நேர்கோட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்ம கிராஸாக கோடு போட்டிருக்கோம். இந்த கோடு நேர்கோட்டில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம்ஹோல் லைன்லேருந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. டேப்பை வச்சு இப்படி மடித்தாலே சென்டர் பாயிண்ட் வந்துடும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம்ஹோல் லைன்லேருந்து சென்டர் பாயிண்ட்டு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கோம். சுற்றளவு கை சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம். மடிக்கிறதுக்காக துணி 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். கை உயரம் மார்க் பண்ணியாச்சு. கை சுற்றளவு பாயிண்ட்லேருந்து ஆர்ம்ஹோலையும் மார்க் பண்ணியாச்சு. ஆர்ம்ஹோலுக்கு இந்த லைனும் மார்க் பண்ணியாச்சு. இந்த லைன்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 1.5 இன்ச் பாயிண்ட்டு, ஆர்ம்ஹோல் அளவு, இந்த சென்டர் பாயிண்ட்டு 1/2 இன்ச், அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. வளைச்சி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம ஆர்ம்ஹோல் கிட்ட தையலுக்காக துணி ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த 1.5 இன்ச்லேருந்து இந்த 1/2 இன்ச் பாயிண்ட்டை அடிபாகத்தில் மார்க் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான் ஆர்ம்ஹோலில். கையோட பேக் சைடுக்கு நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணதில், சென்டர் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணதில் மேல் பாகத்தில் வரைஞ்சிருக்கோம். கையோட உள்பக்கம் 1/2 இன்ச் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணதில் கீழ்பாகத்தில் வரைஞ்சிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க நல்லா. இப்போ கட் பண்ணிடலாம்.
கையை பிரித்து போட்டு கையோட உயரத்தோட மேல் பாகத்தில் சென்டர் பாயிண்ட் ஆர்க் பண்ணிக்கோங்க. இப்போ கையோட முன்பாகத்துக்கு உள்வெட்டை கட் பண்ணிக்கலாம். கையை வெட்டியாச்சு. இப்போ உள்வெட்டுக்கு ஆர்க் பண்ணிக்கோங்க. நம்ம அடையாளம் தெரியறதுக்காக முன் கைக்கு ஆர்க் பண்ணிக்கிறோம். இப்போ தையலுக்காக பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். தையலுக்காக 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பீஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் அடியில் வச்சுருக்கேன். இதே மாதிரி கிராஸில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்போ மடித்து தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். சைடை கட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மெத்தடில் ஸ்லீவ் கட் பண்ணி ப்ளவுஸ் தைச்சி போட்டு பாருங்கள். கை சுருக்கம் லூஸ்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வசந்த கைவண்ணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.